வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 132வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 27ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள கௌதம் புத்தர் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் உலக காசநோய் தின நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் காசநோய் இல்லாத பாரத இயக்கம் என்ற 100 நாள் பிரச்சாரத்தை தொடக்கி வைக்க உள்ளார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மொத்தம் 30 தொகுதிகளிலும் சேர்த்து இதுவரை மொத்தம் 445 வேட்பாளர்கள் 515 மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கலை திரும்ப பெற மார்ச் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊசுடு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய தொகுதிகளில் விசிக தனித்து வேட்பாளர்களை நிறுத்தும் எனவும் இண்டி கூட்டணிக்குள் நிலவும் நிச்சயமற்ற சூழலை கருத்தில் கொண்டே இந்த தனித்து போட்டியிடும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதே சமயம் விசிக போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் இண்டி கூட்டணி வேட்பாளர்களுக்கு தங்கள் கட்சி ஆதரவளிக்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.